சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு ஐயப்பரை பற்றி. ஐயப்பன் வீற்றில் இருக்கக்கூடிய சபரி பீடம். இந்த பெயர் தான் மேல அளவு கடந்த பாசம் வச்சிருந்த ஒரு பெண் பக்தையோட பெயரால் தான் உருவாக்கப்பட்டது அப்படின்றது பெரும்பாலான ஐயப்ப பக்தர்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்ல. அதை பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். ஆன்மீகவாதிகளுக்கும் ஐயப்ப பக்தர்கள் அனைவருக்கும் சபரிமலை அப்படின்ற பெயரை கேட்டாலே மெய் சிலிர்க்கும். சபரிமலைக்கு எப்போ போய் ஐயப்பனை தரிசனம் செய்வோமோ அப்படின்னு மனம் ஏங்கும். நெய் அபிஷேக பிரியரான ஐயப்பனை பற்றியும் அவரோட வரலாறு பற்றியும் கேட்டாலே ஐயப்ப பக்தர்கள் அப்படியே நேரம் போவதே தெரியாம பேசிட்டே இருப்பாங்க. மண்டல பூஜை நடைபெறக்கூடிய இந்த காலகட்டத்தில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் தினசரி இருமுடி கட்டிட்டு சபரிமலைக்கு செல்றாங்க. கடந்த 10 நாட்கள் மட்டும் லட்சக்கணக்கான பக்தர்கள் ஐயப்பனுக்கு குளிர குளிர நெய் அபிஷேகம் செஞ்சு தரிசனமும் செஞ்சிருக்கிறாங்க. சுத்த பிரம்மச்சரிய கடவுளான சபரிகிரிவாசன் ஐயப்பனை தரிசிக்கிறதுக்காகவே கார்த்திகை 1ஆம் தேதியிலேயே மாலை அணிந்து விரதம் இருந்து 41 நாட்கள் காத்து கிடந்து ஐயப்பனோட முகத்தை பார்த்த உடனே மனசுல தோன்றக்கூடிய எண்ணம், போதும் ஐயப்பா, இதுக்கு மேல எனக்கு வேற சொத்து சுகம் எதுவுமே வேணாம், உன்னை பார்த்தது ஒன்னே போதும் அப்படின்ற பேரானந்தம் ஏற்படுமே தவிர அந்த சுகத்துக்கு ஈடா எத்தனை கோடிகள் கொட்டி கொடுத்தாலும் அதுக்கு ஈடாகாது. ஐயப்பன் வீழ்ச்சி இருக்கக்கூடிய சபரி பீடம்னு அழைக்கக்கூடிய சபரிமலை நீலிமலை ஏற்றத்துல அமைஞ்சிருக்கிறது தான் சபரி பீடம். இந்த சபரிபீடம் இல்லைன்னா சபரிமலை அப்படின்ற பெயர் எப்படி உருவானது அப்படின்றத பற்றி தொடர்ந்து பார்க்கலாம். ஸ்ரீ ராமாவதாரம் நிகழ்ந்த திரேதா யுகத்துல தான் சபரி அப்படின்ற அன்னை இந்த மலையில வசிச்சுட்டு வந்தா. அந்த சபரி அன்னை ஸ்ரீ ராமபிரான் மேல அளவு கடந்த அன்பும் பக்தியும் வச்சிருந்தா. எப்போ நம்ம அவரை பார்ப்போன்னு தவிச்சிட்டு இருந்தா. ஸ்ரீ ராமபிரானுக்காக காட்டில் கிடைக்கக்கூடிய இழந்த பழம் எல்லாத்தையும் சேகரித்து வச்சிட்டு இருந்தா. சபரி அன்னை தான் சேர்த்து வச்ச இழந்த பழங்களை கடிச்சு சுவைச்சு பார்த்து அதில் இனிப்பான பழங்களை மட்டும் பத்திரமா சேமிச்சு வச்சு ராமபிரானுக்காக காத்துட்டு இருந்தா. சபரி அன்னையை பார்க்கறதுக்கான சந்தர்ப்பம் ஸ்ரீ ராமபிரானுக்கு பல ஆண்டுகள் கழித்து தான் கிடைச்சிது. ஸ்ரீ ராமபிரான் 14 ஆண்டுகள் வனவாசம் இருக்கிறதும் தான் வசிச்சு வர இதே காட்டில் தான் தங்கி இருக்கிறதாவும் சபரி அன்னைக்கு தெரிஞ்சதும் ஸ்ரீ ராமபிரானை பார்க்கறதுக்காக ஆவலோட காத்திருக்கவும் ஆரம்பிச்சா. தன்னோட தீவிர பக்தையான ஸ்ரீ சபரி அன்னை தனக்காக காட்டில் காத்திருக்கிறத தெரிஞ்சுக்கிட்ட ராமபிரானும் அவரை தேடி காட்டுக்குள்ளே போனாரு. ராமபிரானை பார்த்ததுமே ஆவல்ல ஆனந்த கண்ணீர் வழிந்து ஓடினது. ஸ்ரீ ராமபிரானுக்காக பத்திரப்படுத்தி வச்சிருந்த இலந்தை பழத்தை அவருக்கு கொடுத்தாரு. அது சபரி அன்னை கடிச்சு எச்சில் படுத்திய பழங்களா இருந்தாலும் கூட அந்த அன்னையோட தீவிர பக்தியை கண்டு மெய் சிலிர்த்து இலந்தை பழங்களை ருசிச்சு சாப்பிட்டாரு. அதுக்கப்புறமா சபரி அன்னைக்கு மோட்சம் அளிச்சதோட அந்த அன்னை வாழ்ந்து வந்த மலைக்கும் மோட்சம் கொடுத்தாரு. அன்னையில இருந்து அந்த மலையும் சபரிமலை அப்படின்னே அழைக்கப்பட்டுட்டு வருது. பொதுவா கடவுள் மனுஷங்களுக்கு மோட்சம் அளித்து ஆட்கொள்றது 2 வகையில் இருக்கு. பக்தர்களுக்கு கடுமையான சோதனைகளை கொடுத்து இறுதியில தானே நேரடியா தோன்றி பக்தர்களை மோட்சம் அளித்து ஆட்கொள்றது உண்டு. இன்னொரு வகை, பக்தர்கள் தாங்கிட்ட எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாம தான் மேல வச்சிருக்கக்கூடிய எல்லையற்ற அன்புக்கு கட்டுப்பட்டு அவருக்கு காட்சி கொடுத்து தன் வசப்படுத்தி அவங்களுக்கு மோட்சம் கொடுக்கிறது. சபரி அன்னைக்கு ஸ்ரீராமர் காட்சி கொடுத்ததும் இந்த வகையில தான். ஐயப்பனும் தன்னை தரிசிக்க வரக்கூடிய பக்தர்கள் அனைவரும் அந்த மலைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு முடிவெடுத்தாரு. தர்ம சாஸ்தாவான ஐயப்பன் தான் தவம் இருக்க எண்ணின இடத்தை தேர்வு செஞ்சு அம்பையும் எய்தாரு. அந்த அம்பு விழுந்த இடம் தான் இந்த சபரிமலை. உடனடியா பரசுராமரை அழைச்சு தனக்கு அம்பு விழுந்த இடத்துல கோவில் எழுப்புமாறு சொல்லிட்டு தேவலோகத்துக்கு சென்றுட்டாரு. ஐயப்பனோட கட்டளையை ஏற்று பரசுராமர் கோவில் எழுப்பின இடம் தான் சபரிமலைன்னு அழைக்கப்படுது. இன்னைக்கும் சபரிமலை ஐயப்பனை தரிசனம் செய்ய வரக்கூடிய அனைத்து பக்தர்களும் இந்த சபரி பீடத்துக்கு வந்து கற்பூரம் ஏற்றி தேங்காய் உடைச்சு வழிபட்டுட்டு செல்றாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இன்னும் ஐயப்பன் பற்றின நிறைய தகவல்களுக்கு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆல்னு கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு பதிவும் நோட்டிஃபிகேஷனும் உங்ககிட்ட வரும். நீங்களும் ஐயனை பற்றி இன்னும் நிறைய தகவல்கள் தெரிஞ்சுக்கலாம். மற்றும் ஒரு நல்ல தலைப்பில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.